புரட்டாசி மாசம் மகாலயபட்ச விரதம் மேற்கொள்கிறோம். எளிமையாக எவ்வாறு இந்த விரத முறையை செய்யலாம் என்று பார்க்கலாமா? காலையில் எழுந்து குளித்துவிட்டு நம் முன்னோரை நினைத்து அவர்கள் புகை படத்திற்கு முன்னர் ஒரு குவளை தண்ணீர் வைத்து அதில் ஒரு கல்லுப்பு இட்டு வணங்குங்கள். இதன் காரணம், என்னுடைய கஷ்டமும் கவலைகளும் இந்த கல்லுப்பை போல் உள்ளது. உங்களை நினைத்து அதை இந்த தண்ணீரில் விடுகிறேன். இது எப்படி இந்த நீரில் கரைகிறதோ அதுபோல் என் கஷ்டங்களும் கரையட்டும். நீங்கள் எனக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று வணங்கி மாலை பொழுதில் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உள்ள தெய்வத்தை நினைத்து அந்த நீரை குடியுங்கள். மகாலயபட்சம் முடியும் ஞாயிற்றுக்கிழமை அன்று விரதம் முடித்துவிட்டு இந்த தண்ணீர் வைக்கும் முறையையும் முடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் அடுத்த மகாலய அமாவாசைக்குள் மாற்றங்கள் நிகழும். முக்தி தருபவர் சிவன்தான். ஆனால் அந்த முக்தியை நமக்கு தருவதற்கான வழியை கொடுப்பவர் பெருமாளே. அதனால் தான் புரட்டாசி மாதத்தில் ஏகாதசி விரதம் மிக முக்கியமான பங்காக இருக்கிறது. எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாமல் அரைகுறையில் இறந்தவர்களுக்கு முக்தி தருபவர் நாராயண பெருமாள். அதனால் தான் புரட்டாசி மாதம் நம் முன்னோர்களுக்காக நாம் மகாலயபட்ச விரதம் பிடிக்கிறோம். இந்த புனித காலத்தை தவறாமல் நாம் பயன்படுத்துவோம். உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதற்கு அடுத்தடுத்த நாட்களுக்கான தகவல்களுக்கு நம்மோட ஆன்மீக தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.